ஹலோ நண்பா! இன்னைக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோல தான் நம்ம சந்திச்சிருக்கோம்னு சொல்ல முடியும் நண்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டா தரப்புலேருந்து CB 300 ஆர பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 300 ஆர்ன்னு சொல்லிட்டு ஏன் நேம் வச்சிருக்காங்க, ப்ளஸ் இந்த வண்டியில என்னென்ன ஸ்பெக்ஸு, டீட்டெயில் குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கான வீடியோல நம்ம பார்ப்போம். இதோட ஆன் ரோட் ப்ரைஸு என்னென்ன இன்னும் டீட்டெயிலா நம்ம ஃபுல்லாவே நம்ம இன்னைக்கான வீடியோல போய் பார்ப்போம். வித்தவுட் டிலே வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த வண்டியோட லுக்கு லுக் பார்த்தீங்கன்னா, சும்மா ரெட்ரோ ஸ்டைல்ல நம்மளுக்கு ஃப்ரண்ட் லுக் இருந்தாலும், கரண்ட் லுக்கில் நம்மளுக்கு இப்போ கொடுத்துருக்காங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். பேக் சைடு, மிடிலு, ஃப்ரண்ட்டு மட்டும் நம்மளுக்கு வின்டேஜ் லுக்கில் நம்மளுக்கு ரெட்ரோ ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு அது நல்லா ஸ்டைலிஷாக சூப்பராக இருக்குது. எல்இடி செட்டப்ஸில் நல்ல ஒரு ஸ்கொயர் ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஓவல் ஷேப்பில். ஆனால் ரைடிங் விசிபிலிட்டி நம்மளுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் லைட்டிங்லாம் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாகவே இருந்திருக்கும். நைட் டைமில் நம்ம ஹைவேல க்ரூஸ் பண்ணும் பொழுது ரொம்ப யூஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ப்ளஸ் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா, இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே சூப்பரான இண்டிகேட்டர்ஸு, எல்இடி செட்டப்ஸ்லாம் நம்மளுக்கு வந்துடும். அப்சைட் டவுன் ஸ்போக்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் செக்ஷன்னு. அதுவும் கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா, டிஸ்க் பிரேக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிஸ்க் பிரேக் நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயே பார்த்திங்கன்னா, பெடஸ்டல் டிஸ்க் நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. இந்த பிரேக்கிங் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஹீட் நம்ம டிஸ்க் பேடில் நம்மளுக்கு இருக்காது. நல்லா சூப்பராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதேபோல் பேக் செக்ஷனுமே பார்த்தீங்கன்னா 220 mm நம்மளுக்கு பெடல் டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 296 mm டிஸ்க் பிரேக்கும், பேக் சைடில் 220 mm நம்மளுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெஹிக்கிள். ஏனென்றால் இதை நம்ம பவர்னு சொல்லணுன்னா, இதில் சிசி பார்த்தீங்கன்னா 186.5 cc நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட டார்க் பார்த்தோன்னா ரொம்ப சூப்பரான ஒரு டார்க்கியான ஒரு மிஷினு. 27.5 Nm ஆஃப் டார்க் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. பவரை பொறுத்தவரையும் 30 PHP பவர் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. நல்ல ஒரு பவர், மிட் ரேஞ்சு, ஹை எண்டு எல்லாமே சூப்பராக இருக்குன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். ஒரு ராக்கெட் தான் இந்த வண்டியை பொறுத்தவரை. நம்மளுக்கு ஷார்ட்டாக சூப்பராக காம்பாக்டாக சிட்டி டிரைவிங்க்கு கட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான வண்டியாகவே இருக்குது. இந்த மாதிரி ஒரு வண்டி ஹோண்டா கிட்டேருந்து வரும்னு சொல்லிட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு பார்த்து டிசைன் பண்ணி சூப்பராகவே நம்மளுக்கு கொண்டு கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் எதுவுமே நம்மளுக்கு காம்ப்ரமைஸ் இல்லை. ரொம்ப சூப்பராகவே நம்மளுக்கு இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாஸ் பார்த்தீங்கன்னா டியூக்கில் உள்ள எக்ஸாஸ் மாதிரி நம்மளுக்கு இருக்குது. ஒரு 4000 RPMக்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃபீலே வேறு மாதிரி இருக்குது. பெர்ஃபார்மன்ஸும் இருக்குது, ப்ளஸ் சவுண்டுமே நம்மளுக்கு கிடைக்கிது. ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதை நீங்கள் வண்டியை தொட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா தான் அதோட அருமை தெரியும். கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க ஹோண்டா ஷோரூமை விசிட் பண்ணி பாருங்கள். பிக் விங்கில் தான் இது அவைலபிளாக இருக்கும். நார்மல் ஹோண்டா ஷோரூமில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்படி இல்லைனா மல்டி பிராண்ட் ஷோரூம் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக அங்கே விசிட் பண்ணி பாருங்கள். அவைலபிளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உட்காந்து பார்த்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியோட ரா பவர் ப்ளஸ் உங்களுக்கு நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சுக்கிட முடியும். கிளச் டைப் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கிளச் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 6 பே கியர் பாக்ஸ் செட்டப்ஸில் வண்டி டிசைன் பண்ணியிருக்காங்க. BS6 NAMS 2.1 வேரியண்ட்டு. கன்சோல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல். ஸ்பீடாக ட்ரிப்பாட எல்லாமே நம்மளுக்கு டிஜிட்டலில் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டிஜிட்டலே நம்மளுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அதெல்லாம் நம்மளுக்கு வந்துடுது. அதேபோல் நியூவாக பார்த்தீங்கன்னா எல்சிடி மல்டி ஃபங்க்ஷன் மீட்டர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சீட் லென்த்தை பொறுத்தவரையும் 627 mm நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி ஸ்டாப் சிக்னல்ஸும் நம்மளுக்கு இருக்குது. ஹசார்ட் சுவிட்சுமே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ப்ளிட் சீட் செட்டப்பில் நம்மளுக்கு இந்த வண்டியை டிசைன் பண்ணுறாங்க. கிராஃபிக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது டீசெண்டாக பார்க்கும்போது. ஹோண்டாவில் எப்போவுமே அந்த மாதிரி ரொம்ப ஜிக்ஸாக்கெல்லாம் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. கிராஃபிக்ஸு மீடியமான அளவில் கொடுத்துருக்காங்க. பாஸ் சுவிட்ச் அவைலபிளாக இருக்குது இந்த வண்டியை பொறுத்தவரையும். மைலேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 30 km/லிட்டர் நம்மளுக்கு மைலேஜ் கிடைக்கும். 0 to 100 பார்த்தீங்கன்னா 7.35 செகண்ட்ஸில் நம்மளுக்கு ரீச் பண்ண முடியும். இதுவும் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வேரி ஆகும். நம்ம ஆன் ரோடு ஓட்டும்போது இன்னும் கொஞ்சம் கூட நம்மளுக்கு செகண்ட் நம்மளுக்கு நிற்கும். 7 செகண்ட்லேயே கூட நம்ம ரீச் பண்ண முடியும். அந்தளவுக்கு வண்டியில் பர்ஃபார்மன்ஸு சூப்பராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுபோக சேஃப்டியில் பிரேக்கிங்குமே நல்லாவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க.
இதோட பாடி டைப் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் பைக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வண்டியோட ஓவரால் வித்து 802 எம்எம்ல வந்துருது. லென்த்தை பொறுத்தவரையும் 2017 எம்எம். ஹைட்டை பொறுத்தவரையும் 1047 எம்எம்ல ஹைட் வச்சு வண்டி வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃபியூயல் கேப்பபிலிட்டி தான் ரொம்ப கம்மி. 9.7 லிட்டர்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் 12 லிட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். அது வந்து நம்மளுக்கு கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதான் கொஞ்சம் நம்மளுக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. அடிக்கடி ஃபியூயல் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 350 கிலோமீட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா அகெயின் நம்ம வந்து ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபியூலை. அதுதான் கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 157 எம்எம் தான் இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸுமே நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 70 அந்த மாதிரி இருந்ததுன்னா 170 அந்த மாதிரி இருந்ததுன்னா பார்த்திங்கன்னா நம்ம சிட்டி டிரைவிங்க்கும் சரி ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வண்டியாகவே இருக்கும். ஏன்னா சிட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்து ரொம்ப பெருசு பெருசாக போட்டிருப்பாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்மளுக்கு வண்டி வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். வண்டியோட வீல் பேஸை பொறுத்தவரை 1352 எம்எம். வண்டியோட ஓவரால் வெயிட் 146 கிலோகிராம்ஸ் வந்து வெயிட் வருது. ஃப்ரண்ட்டில் வந்து எல்இடி டெயில் ஹெட்லைட் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டெயில் செக்ஷனை பொறுத்தவரையும் எல்இடி தான் நம்மளுக்கு கிடைக்குது. சிக்னல் லேம்ப்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்இடி தான் நல்லாவே இருக்குது. ப்ளஸ் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டாப் ஸ்பீடு வந்து அட்டன் பண்ண முடியும். 160 km/h வந்து நம்மளுக்கு போக முடியும் டாப் ஸ்பீடு. அந்த ஸ்பீடுக்கு சிட்டியில் அலோடு கிடையாது. கேர்ஃபுல்லாக தான் நம்ம ஓட்டிக்கணும். அந்தளவுக்கு வண்டி வந்து நல்ல ஒரு பீக் பவர் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு வண்டியாகவே இந்த வண்டியை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஹோண்டா. ஏரோடைனமிக் படியும் இருக்குது. இந்த 300Fஐ கம்பேர் பண்ணும்போது இது பவர் டார்க்கு எல்லாமே கூட. அதனால் இமேஜினே பண்ண முடியாது. அந்தளவுக்கு வந்து செம்ம பவராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன்ஸை பொறுத்தவரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து அப்சைட் டவுன் ஸ்போக்ஸும் பேக் சைடில் வந்து 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டு பேக்கு டிஸ்க் பிரேக்கு டுவெல் சேனல் ஏபிஎஸோடையே நம்மளுக்கு பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டயர் செக்ஷனோட சைஸு 100/70 17 இன்ச்சஸ் வீலோட நம்மளுக்கு கிடைக்கும். ரியர் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 150/70 17 இன்ச்சஸ் வீலோட நம்மளுக்கு பேர் பண்ணியிருக்காங்க. அலாய் வீல் செட்டப்ஸ் தான். ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். டியூப்லெஸ் டயர்ஸு நம்மளுக்கு ரேடியல் டயர்ஸோடு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கார்னரிங்லாம் பண்ணும்போது வண்டி வந்து நல்லா ஷார்ட்டாகவும் இருக்கா, திருப்புறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குது இந்த வண்டியை பொறுத்தவரையும். கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஹோண்டா எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பாங்க. ரெட்டு கிரேன்னு சொல்லிட்டு 2 கலர் தான் இருக்குது. 2 கலருமே பார்க்க டீசெண்டாக நல்லாவே இருக்குது. ப்ளஸ் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,40,000 அந்த ரேட்டில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க ஷோரூமை விசிட் பண்ணி பாருங்கள். இன்னும் நீங்கள் நிறையா டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எதாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கமெண்ட்லேயே நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ காய்ஸ்.